நம்ம இறங்கி வேலை செஞ்சாதான் நம்ம தொழில். நான் ஓனரா மட்டும் இருப்பேன்னா, நீ இறங்கி வேலை செஞ்சுதான் இந்த இடத்துல உட்காந்துருக்க. அப்ப புதுசா வர்றவனுக்கு அதை சொல்லி கொடுக்கலன்னா அவன் எப்படி போடுவான்? கடைசி வரைக்கும் நீயே இங்க உட்காந்துருப்ப. எல்லாரும் மண்டை கழுவிட்டு அதுக்கெல்லாம் அப்புறம் உனக்கு வேலைக்கு ஆளவே தான் இருக்கும். அப்புறம் உள்ள வந்து நெகட்டிவா பேசினா நீ வேலையை விட்டு தாட்டுவேன். அப்ப நான் வேலைக்கு போனாதான் நான் நினைச்ச நேரம் எவன் வேணா என்ன வேலையை விட்டு துரத்த முடியும். இதே நான் ஓனரா இருந்தா என்னை எவன் துரத்த முடியும்? நான் ஓனர் தான், நான் தான் வேலை செய்வேன், நான் தான் ஓனர். இருக்கிற வரைக்கும் வேலை செய்யறேன். எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு உடம்புக்கு வரதான் செய்யும். ஒண்ணுமே செய்யாம இருந்து போறது, நான் எதையும் பண்ணி முயற்சி பண்ணி போயிட்டு போறேன் இல்லையா? இங்க நானே வேலை செய்யணும்னு சொல்லல, எல்லாரும் செய்யுங்க. உன்னோட ஓனர் நான் அதிகமா செய்வேன். ஓனருங்கிறது அதுதான் அர்த்தம். லாபம் அதிகமா சம்பாதிக்கிறவங்க ஓனர் இல்ல, வேலை அதிகமா செய்யறவங்க தான் ஓனர். அந்த ஓனர் தான் ஜெயிப்பான் நாளைக்கு. அந்த ஓனர் தான் மேல வருவான். நீங்க வேலை அதிகமா வாங்கிட்டு காசு மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் வளராது இல்லையா? எப்பவும் அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஒரு வேலை பழகணும், காசு கொட்டணும். அதுல நம்ம இறங்கி வேலை செய்யணும். நம்ம இறங்கி வேலை செய்யற தொழில் தான் வளரும். எப்பவும் ஆளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வளர முடியாது. இதுதான் உண்மை.